ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியுமாய் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து வரும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளை துவங்கும் பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்து அவருக்கு நன்றி செலுத்தினவர்களாய் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும் பொழுது அந்த நாள் முழுவதுமாக தேவனுடைய கிருபை, தேவனுடைய கரம் நம்மை தாமே வழி நடத்தக்கூடியதாய் காணப்படுகிறது என்று சொல்லி, இவ்வளவு காலங்களாக நாம் தேவனை குறித்து அறிந்தவர்களாய் அவருடைய சமூகத்தில் இன்றைக்கும் கூட கடந்து வரும்படியான பாக்கியத்தையும் கிருபையும் நமக்கு தேவன் தந்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளை கடந்து வரும் பொழுதும் தேவன் நமக்கு பாராட்டுகின்ற சுக பலன் ஜீவன் இவைகள் எல்லாவற்றையும் நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் எப்படி அவருக்கு நாம் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியும், அவரை துதிக்காமல் இருக்க முடியும்? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் விதத்தில் பார்க்கிறோம் அல்லவா? இன்றைக்கும் கூட அவர் நம்மோடு கூட நல்லவராக இருக்கின்றார். யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசிக்கின்றேன். ஜோப் சாப்டர் 7 verse 18. காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவனை மாத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் காலைதோறும் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கின்றாராம். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு நாளின் காலை வேளையிலும் கூட நாம் எழுந்திருக்கும் பொழுது என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை காலைதோறும் விசாரிக்கிறவனாய் இருக்கிறேன். என்னை நினைப்பதற்கும் என்னை அவர் எண்ணுவதற்கும் நான் ஒன்றுமில்லை. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை விசாரிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். என்னுடைய தேவைகளை அவர் தாமே அறிந்தவராக இருக்கின்றார். நான் செல்லுகின்ற பாதைகள் எல்லாவற்றையும் அவர் தாமே அறிந்தவராய் இருக்கின்றார். என்னை விசாரித்து நலமான வழியிலே என்னை நடத்தி செல்ல அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் போது அவருக்கு நன்றி செலுத்தினவர்களாய், ஆண்டவரே நீர் என்னை விசாரிக்கிற தேவனாய் இருப்பதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நான் போகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவராய் எங்களை விசாரித்து எங்களை நடத்துகின்ற தேவனாய் இருப்பதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவரை நன்றியறுதலான உள்ளத்தோடு கூட நன்றி செலுத்தினவர்களாய் இந்த நாளுக்குள்ளாய் கடந்து செல்லுவோமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.